ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். நானும் ஒரு 7 நாளா உங்களோடு கூட இணைந்து வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வில்லேஜிலே கிராமங்களிலே ஊழியத்தில் இருந்தபடியினாலே என்னாலே வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நிச்சயமா ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்தார். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படிக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 2 7ஆம் வசனம். Psalms chapter 2 verse 7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இன்று நான் உன்னை ஜெனிப்பித்திருக்கிறேன். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் பேசுகிறது. தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறது, நீர் என்னுடைய குமாரன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்படியானால் உயிர் இருந்தும் உயிர் இல்லாத ஒரு அனுபவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ என்ன செய்யணும்னு தெரியாம தவிக்கலாம். ஆனா உனக்கு உயிரை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் அது செய்வார். ஆமென். விசுவாசத்தோட இந்த திருவசனத்தை எடுத்து தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளிலே அற்புதமாய் மாற்றும். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.